துதிக்கிறது, எப்படி ஆராதிக்கிறது, துதிக்கிறதுக்கும் ஆராதனைக்கும் வித்தியாசம் இருக்குதா? அதை பத்தி தான் நம்ம கத்துக்க போறோம். சரியா? முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறேன். முதல்ல துதிக்கிறதுக்கும் ஆராதிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுங்க. ஏதாவது வித்தியாசம் இருக்கா? சர்ச்சில எல்லாம் துதி ஆராதனைன்னு தான் சொல்றாங்க. துதி ஆராதனைன்னு தான் சொல்றாங்க. வெரி குட். ஆண்டி, அவரு செஞ்சதுக்கு இல்ல செய்யறதுக்கு நம்ம துதிக்கிறோம் ஆண்டி. ஆராதிக்கிறதுனா அவரு யாருங்கிறது, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரு எப்படிப்பட்டவருன்றது ஆராதிக்கிறது. அதை சொல்லும் போது ஆராதிக்கிறது. தேவனை மகிமைப்படுத்துறது ஆராதிக்கிறது. வேற யாரோ சொன்னாங்க. யாரோ சொல்ல வந்தாங்க. என்ன? நான் தான் சொல்றேன். ஆம்பளை சத்தம் கேட்டு ஒருவேளை பிரதர் சொன்னாரு நம்ம நினைச்சுட்டேன். சரி சரி, இன்னைக்கு லெசனுக்குள்ள போவோமா? சரி, தேவனை துதித்தல் மற்றும் ஆராதித்தல். இது நம்ம சர்ச்சில எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துறோம், அப்புறம் துதி பாடல்களை பாடுறோம். ஆனா ரொம்ப ஆராதிக்கிறது இல்ல. நம்ம தனி ஜெபத்துல கூட ஆராதனை கம்மியா தான் இருக்கு இல்லையா? ஆனா இந்த ஆராதிக்கும் போதுதான் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வருது இல்லையா? நம்ம துதிக்கும் போது ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம், சரிதான். ஆனா ஆராதிக்கும் போதுதான் ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறது, நம்மோடு கூட இடைப்படுறது, இதெல்லாம் நடக்கிறதுலாம் ஆராதனையின் வேளையில தான். அப்ப இந்த ஆராதனை எல்லாருமே நம்ம தனிப்பட்ட விதத்துல, நம்ம சர்ச்சுக்கு போகும்போது ஒருவேளை டைம் இல்லாததுனால ஆராதனைக்கு முழுமையா அவங்க செய்ய முடியாத காரணங்கள் இருக்கலாம். ஆனா நம்ம தனிப்பட்ட ஜெபத்துல நம்ம ஆராதிக்க கற்றுக்கொள்ளணும். அந்த ஆராதனை செய்யும் முடிச்ச பிறகுதான் நம்ம ஒண்ணுமே ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டோம். ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கவே மாட்டோம். எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு நிறைவு நமக்கு உண்டாகும். அதைதான் நம்ம இன்னைக்கு கத்துக்கொள்ளணும். ஆனா துதிக்கிறது சரிதான். ஆனா ஆராதனைக்கு படிப்படியா தான் வரும். அது வாஞ்சியோட நம்ம செய்யும் போது அனு சொன்னது மாதிரி வேதத்தை வாசித்து அதை தியானித்து அதுல இருக்கிற ஆராதனை வார்த்தைகள் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஆராதனிக்க முடியும். சரி, இன்னைக்கு நம்ம 2 காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஒண்ணு, தேவனை எவ்வாறு துதிப்பது, தேவனை எவ்வாறு ஆராதிப்பது. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளுக்கு இதை கொடுத்தீரே ஆண்டவரே, அதை கொடுத்தீரே ஆண்டவரே, இது கொடுத்தீரே ஆண்டவரே, ஏதாவது ஆண்டவர் நன்மை செய்திருந்தா அதெல்லாம் சொல்லி துதிக்கிறதுக்கு, நன்றி செலுத்துறதுக்கு தெரியும். ஆனா துதிப்பது வேற, ஸ்தோத்திரம் செலுத்துவது வேற. ரெண்டும் இணைந்து போகணும் இல்லையா? துதிக்கிறதும் ஸ்தோத்திரம் செலுத்துறதும் ஒன்னா எப்போதும் போகும். முதல்ல துதித்தல் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, துதித்தல் என்பது தேவனை உயர்த்துவது இல்லையா? தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் சொல்லி அவரை துதிப்பது. நன்றி செலுத்துவதும் துதிப்பதும் இணைந்து செய்யப்படுகிறது. முதல்ல நம்ம நன்றி செலுத்த ஆரம்பிப்போம், ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அவர் எப்படிப்பட்டவரு இல்லையா? அவருடைய பெரிய பெரிய காரியங்கள், எப்படிப்பட்ட காரியங்கள் அவர் செய்திருக்கிறாரு. செங்கடலை 2ஆ பிளந்திருக்கிறாரு. 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து ஆசீர்வதித்து 5000 பேரை போஷித்தாரு. இதுதான் அவரை உயர்த்துறது. அவர்கள் செயல்களை நம்ம உயர்த்துறது தான் துதித்தல் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நன்றி செலுத்துவதும் துதிப்பதும் இணைந்து செய்யப்படுகிறது. அப்ப துதிக்கிறதுக்கு நம்மளுக்கு முதலாவது வேதத்துல என்ன இருக்குது ஆண்டவரை பத்தி அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். நான் பின்னால ஆண்டவருடைய நாமத்தை பத்தி நான் ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன். அது கூட நீங்க அதை எடுத்து வச்சு படிச்சீங்கன்னா அது அந்த ஆண்டவருடைய அவருடைய கேரக்டர், அவருடைய ஆட்ரிபியூட்ஸ் இதெல்லாத்தையும் சொல்லி சொல்லி துதிக்க நம்முடைய உள்ளத்துல இருக்கிற எல்லா பாரம், எல்லா விதமான வேதனை, எல்லா விதமான முறுமுறுப்பு எல்லாமே போயிடும். அப்ப தேவன் எப்படிப்பட்டவர் என்பதற்காக அவரை துதிக்கிறோம். துதி என்பது தேவனின் அனைத்து அற்புதமான நீதியான செயல்களையும் நாம் அங்கீகரித்து அவர் எல்லா புகழுக்கும் தகுதியானவர் என்பதற்காக
அவரை துதிக்கிறோம். துதிப்பது துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன்னு சொல்லி தாவீது சங்கீதம் 18 சொல்றான். அப்ப துதித்தல் என்பது போற்றுதலின் ஒரு வெளிப்பாடு இல்லையா? இப்ப இன்னைக்கு இப்ப அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் பாருங்க, அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? அவங்களே துதிக்கிறாங்க, அவங்களே உயர்த்துறாங்க. அப்ப ஆண்டவரை எவ்வளவு தூரம் நம்ம துதிக்கணும். நாம் ஒருவரை புகழ்ந்து பேசும்போது அவர்கள் எவ்வளவு அற்புதமானவர்கள் என்று நினைக்கிறோம், அல்லது அவர்களின் சாதனைகள் எவ்வளவு பெரியது என்று சொல்கிறோம். இப்ப பழைய ஏற்பாட்டை நம்ம படிச்சோம்னா முழுசும் ஆண்டவருடைய செயல்கள், செய்த எல்லா செயல்களையும் அதுல போட்டிருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது குமாரன் மூலமாக பிதா செய்த எல்லா அற்புதங்களும் எல்லா அதுலேயும் தான் ரட்சிப்பு ஆரம்பிக்குது. ஆவியானவர் மூலமாக அபிஷேகம் கிடைக்குது. எல்லாம் அப்ப இணைச்சு பார்க்கணும். நம்ம ரெண்டுத்தையும் சிலர் வெறும் புதிய ஏற்பாடு படிக்கிறோம், ஆனா ரெண்டையும் இணைச்சு படிக்கும் போதுதான் நம்மளுக்குள்ள ஒரு துதி நாவு இறங்குது. இப்ப அவர்கள் எவ்வளவு அற்புதமானவர்கள் என்று நினைக்கிறோம், அல்லது அவர்களின் சாதனைகள் எவ்வளவு பெரியது என்று சொல்லுகிறோம். தேவனை உயர்த்தும் போதுதான் நம்மளுடைய தேவைகள் கொஞ்சம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைக்க தோணும். தேவனும் அவ்வாறே. ஏன்னா துதி என்பது தேவனுடைய தன்மை மற்றும் வல்லமையை ஏற்றுக்கொண்டு அதற்காக துதிப்பது. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையில் எடுப்பேன் என்று சொல்லி தாவீது சங்கீதம் 63 பார்க்கலாம். அப்ப எதற்காக அவரை துதிக்கிறோம்? அவர் யாராக இருக்கிறார் என்பதற்காக. சங்கீதம் 47:6-7 சொல்லுது, தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். அடுத்தது, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் யாராக இருக்கிறார், எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதற்காக நம்ம துதிக்கணும். சங்கீதம் 103 சொல்லுது, அந்த 5 வசனத்தை பாத்தீங்கன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. அப்ப முழு உள்ளமேன்னு சொல்லும் போது நம்ம ஆவி ஆத்துமா சரீரம் 3 அவரை துதிக்கணும். அவர் துதிக்க பாத்திரரா இருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த எல்லா உபகாரங்களையும் உன்னையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்ப அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கும் போது அது நம்முடைய ஆத்மாவை குறிக்குது. நோய்களை எல்லாம் குணமாக்கின்னு சொல்லும் போது நம்முடைய சரீரத்தை குறிக்குது. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுன்னு சொல்லும் போது அது ஆவியை குறிக்குது. அப்ப ஆவி ஆத்மா சரீரத்துல ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம துதிக்கணும். உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டி நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. தாவீது எவ்வளவு அழகா ஆண்டவரை துதிக்கிறான் பாருங்க. அப்ப அதே மாதிரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரின்னு சொல்லும் போது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஐ பிளஸ் த லார்ட் சொல்லுது. பிளெஸிங், we have to bless the Lord. அவரை நம்ம என்ன சொல்லணும், பிளஸ்ன்னு சொல்லும் போது அவரை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும். அதுதான் bless the Lord oh my soul அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்குது. அப்ப யாரெல்லாம் துதிக்கணும்? தேவனுடைய படைப்புகள் அனைத்தும் துதிக்கணும். ஒருத்தர் எழுதுறாரு, இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பாடிட்டு வருது இல்ல, காலங்கத்தால பாடி. எல்லா மிருகங்களை பாருங்க, காலையில ஒரு குதிச்சுதான் அது வரும். அப்படின்னா என்ன அர்த்தமா? அவ்வளவும் ஆண்டவரை துதிக்குதான் இல்லையா? தூதர்கள் துதிக்கிறாங்க 148வது சங்கீதத்துல. இயேசுவை விசுவாசிப்பவர்கள் அனைவரும் துதிக்கிறாங்க. எபேசியர் 1:11. பரலோகத்தில் 24 மூப்பர்கள் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 4:10-11. பூமியில் உள்ள யாவும் 148. பூமியின் ராஜாக்கள் மற்றும் பிரபுக்கள் 148. வாலிபர்கள், கன்னிகைகள், முதிர் வயதுள்ளவர்கள் மற்றும் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை துதிக்கிறாங்க 148. இரத்த சாட்சிகள் கூட துதிக்கிறார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 6 போட்டிருக்கு. கர்த்தரை தேடுகிறவர்கள் துதிக்கிறாங்களாம். சங்கீதம் 22. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அப்ப எல்லாரும் துதிக்கணும். நம்ம எவ்வளவு தூரம் ஆண்டவரை துதிக்கிறோமோ
போகும்போது வரும்போது எல்லாமே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், நான் போகிற வழியிலெல்லாம் என்னை பாதுகாக்கிறவர் சொல்லி 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 துதிக்க துதிக்க எல்லா விதமான நம்மளுடைய கட்டுகளும் நல்ல எல்லா பிரச்சனைகளும் நீங்கி போகும். நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் சமாதானம் உண்டாகும். எப்போதெல்லாம் துதிக்க வேண்டும்? எப்போதும் துதிக்க வேண்டும். எப்போதும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1. எல்லா சூழ்நிலையிலும் துதிக்க வேண்டும் இல்லையா? கஷ்டங்கள் வரும்போதும் நஷ்டங்கள் வரும்போதும் ஆண்டவரே இந்த கஷ்டம் வந்தாலும் இந்த கஷ்டத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தீங்களே, என்னை பாதுகாத்தீங்களே. அப்ப சங்கீதக்காரன் ஒண்ணு தெசலோனிக்கேயர்ல பவுல் எழுதுறாரு, எப்போதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிற்காக நான் கீழே விழுந்துட்டேன் அதுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு உடம்பு வலிக்குது அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது. இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரே எல்லாவற்றிலேயும் என் கூட இருக்கிறீங்களே, இதை குறைச்சு போட்டிருக்கீங்க, இதை எடுத்து போட வல்லவரா இருக்கிறீரே என்று சொல்லி எல்லாவற்றிலேயும் அவரை ஸ்தோத்திரம் செய்யணும். எங்கெல்லாம் துதிக்கணுமா? கர்த்தருடைய ஜனங்கள் கூடுகிற இடத்திலெல்லாம் துதிக்கணும். எல்லா இடத்திலும் நம்ம ஒவ்வொருவரும் துதிக்கணும். உடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன். எபிரேயர் 2:12. அப்ப அவருடைய ஜனங்களுக்குள்ளே அவரை துதிக்கணும். ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எதற்காக தேவனை துதிக்க வேண்டும்? அவரை துதிப்பதற்காகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். 1 பேதுரு 2:9. துதி தேவனை மகிமைப்படுத்துகிறது. துதிக்க வேண்டும் என்பது அவருடைய கட்டளை. தேவனுடைய இரக்கம் பெறுவதற்காக நாம் துதிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 19:5. நம்முடைய நன்மைக்காக தேவன் நீதியில் துதியில் வாசம் பண்ணுகிறார். திதியில் தப்பா போட்ட துதியில் வாசம் பண்ணுகிறார் இல்லையா? நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். துதியில் வாசம் பண்ணுகிறவரே சொல்லித்தான் நம்ம ஜெபத்தையே ஆரம்பிக்கிறோம். துதித்தல் இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். இதெல்லாம் படிக்கும் போது இதெல்லாம் சொல்லி 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 இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? பைபிள் படிக்கும் போது ஒரு புக்கை எடுத்து இதெல்லாம் எழுதிக்கிட்டே வரணும். துதி என்ன சொல்லி இருக்கு, ஆராதனைக்கு உரிய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம துதிக்கும் போது அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குது, பிசாசுக்கு ரொம்ப வெறுப்ப கொடுக்குது இல்லையா? அவன் ஓடி போவான். அப்ப நம்ம துதிக்க துதிக்க துதிக்கத்தான் பிசாசு ஓடுவான். அற்புதங்கள் நடக்கும். எப்படி நம்ம பவுல் அப்போஸ்தலனை பத்தி நம்ம படிச்சோம் 16ஆம் அதிகாரத்துல இல்லையா? கட்டுகள், கையெல்லாம் கட்டு, காலெல்லாம் கட்டு, உடம்பெல்லாம் அடி, எல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்குது. ஆனா அவனும் லீலாவும் சேர்ந்து அந்த சிறைச்சாலையில இருட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க, துதிக்கிறாங்க. அப்ப துதிக்கும் போது அந்த சிறைச்சாலை கதவெல்லாம் அஸ்திபாரெல்லாம் கழண்டு போச்சு. அப்படி அவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தது. அப்ப துதிக்க துதிக்க நம்முடைய கட்டுகள் உடைக்கப்படும், பிரச்சனைகள் நீங்கி போகும், நமக்கு பெரிய சந்தோஷம் உண்டாகும். சரி, ஆராதனை யார் துதிக்க மாட்டாங்கன்னா அதுக்கும் ஒரு வசனம் இருக்குது. மரித்தவர்களும் மௌனத்தில் இருப்பவர்களும் தான் துதிக்க மாட்டாங்க. நம்ம மௌனத்திலயும் இல்ல, மரித்தவர்களும் இல்ல, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுக்காக நிச்சயமாக அவரை துதிக்க வேண்டும். அப்ப அடுத்த வருஷம் நான் நல்லா துதிக்க போறேன் ஆண்டவரே, நல்லா உண்மை ஆராதிக்க போறேன் ஆண்டவரே, என்னுடைய ஜெபமே மாறப்போகுதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணும். சரி, ஆராதனைனா என்ன, துதினா என்னன்னு நம்ம பார்த்தோம். ஆனா ஆராதனைனா என்ன? துதித்தல் என்பது தேவனை போற்றுதல் மற்றும் அவரை உணர்ந்து பாராட்டுதல் இல்லையா? ஆண்டவரே நீங்க நல்லவங்கப்பா, வல்லவங்கப்பா, என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டீங்கப்பா, நீங்க எனக்கு விடுதலை கொடுத்துட்டீங்கப்பா, எனக்கு சந்தோஷம் கொடுத்துட்டீங்க, என் ஆவி ஆத்ம சரீரத்துல விடுதலை கொடுத்துட்டீங்க. இதெல்லாம் துதி. ஆராதித்தல் என்பது நம்முடைய அன்பையும் வணக்கத்தையும் வெளிப்படுத்துதல். இந்த துதிக்க 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 என்ன ஆகுமா? ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். இதற்கு நம்ம பைபிள்ல ஒரு நல்ல ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்கு பாருங்க. நான் படிக்கிறேன். ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல ஏசாயா ஆண்டவரை தரிசிக்கிறான். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து நான் படிக்கிறேன். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன்.
அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகளில் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதே. அப்ப ஏசாயா ஆண்டவரை தரிசிக்கிறான். அதுதான் ஆராதனை. அந்த ஆராதனை, அந்த அந்த வர்ஷிப்ன்றது அவரை தரிசிக்கிறது, அவருடைய அழகை ரசிக்கிறது, அவரை உயர்த்துகிறது, அவரை பாராட்டுகிறது. எப்படி அப்படி செய்யும் போதுதான் அவன் அவன் அசுத்த உதடுகள் உள்ளவன் என்று சொல்லி அவன் ரியலைஸ் பண்றான். அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படணும், நம்மோடு கூட பேசணும். நம்ம என்ன செய்யணும்னு சொல்றது நீ போட்டு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து படிச்சீங்கன்னா, அந்த பெரிய ஒரு பிரகாசமுள்ள அந்த தரிசனத்தை பார்க்கும்போது அவன் என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் பேசுறாரு. அப்ப இந்த ஆராதனைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே படிச்சோம் வெளிப்படுத்தல, அவர் பிதாவை தரிசிக்கிறாரு, இவர் இயேசு கிறிஸ்துவ யோவான் தரிசிக்கிறாரு. அந்த நேரத்துல அவன் அந்த நேரத்துல 7 குத்து விளக்குகள் ஏந்தி கொண்டு ஆண்டவர் நடந்து வர்றது, நிலையிறங்கி தரித்தவராய் நடந்து வர்றதை பார்த்து அவன் என்ன செய்யறான், அவன் கண்டபோது செத்தவனை போல அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அப்ப ஆண்டவரை நம்ம ஆவியில நம்ம பார்க்கணும். நம்ம துதிக்கும் போது நம்முடைய ஆத்மா துதிக்குது. நம்ம ஆராதிக்கும் போது நம்முடைய ஆவி துதிக்குது. அந்த ஆவி துதிக்கிற அந்த அனுபவம் இருக்கும் போதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். நம்மளை அறியாமலே நம்முடைய மறுபாஷை பேசி நம்ம துதிப்போம், பாடுவோம், கொண்டாடுவோம் ஆண்டவரை. அப்ப மணவாளனை பார்த்த ஒரு மணவாட்டி எப்படி இருப்பாளோ அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள போறதுதான் ஆராதனை. நாம் ஒருவரை ஒருவர் மனதார போற்றலாம், வியந்து பாராட்டலாம், ஆனால் எல்லாரிடமும் அன்பு செலுத்த மாட்டோம். இப்ப நம்ம பாட்டு பாடும்போது கூட பாருங்க, துதிக்கு நிறைய பாட்டு பாடுறோம் இல்ல, ஆனா துதிக்கு ஆராதனைக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? இன்னைக்கு நான் பாடின பாட்டு, முதல்ல இன்னைக்கு பாடின பாட்டு ஆராதனை பாட்டு இல்லையா? அந்த ஆராதனை பாட்டு பாடத்தான் நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். துதிக்கிறது மட்டும் போதாது. அதனால நான் இங்க நடக்கும் போது கூட நான் எப்போதும் சொல்லுவேன், பாட்டு பாடும்போது நம்ம பார்த்து பாடணும், படிப்படியா போகணும் நம்ம இல்லையா? அந்த தேவையில்லாத பாடெல்லாம் நம்ம பாடக்கூடாது. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்கன்னா ஆண்டவர் நம்மளை மறந்தாரா, இதெல்லாம் அப்படியெல்லாம் பாடக்கூடாது. நம்ம பாட்டு பாடுறதுல கூட ரொம்ப ஜாக்கிரதையா பாடணும். ஆராதனைன்றது தேவனை ஆசீர்வதிப்பது, உயர்த்துவது, புகழ்வது, அவரை கொண்டாடுவது இல்லையா? ஒரு ராஜாவை பார்த்த ஒரு அனுபவம், ஒரு மணவாளனை பார்த்த ஒரு அனுபவம் தான் ஆராதனை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நம்முடைய சிருஷ்டிகரை ஆசீர்வதிக்கும் திறமையும் பொறுப்பும் நம்மிடம் உள்ளது இல்லையா? அதை அறிந்து கொள்வது எவ்வளவு பெரிய மேன்மையானது இல்லையா? இந்த உலகத்துல பாருங்க, இந்த விக்கிரக ஆராதனை பண்றவங்க எல்லாம் அந்த விக்கிரகத்துக்கு முன்னால போய் சாஷ்டாங்கமா விழுந்து கிடக்குறாங்க இல்லையா? தோப்புக்கரணம் போட்டுக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. ஆனா உண்மையான தேவனை ஆராதிக்கிறதுக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள போறோமா? நம்ம எவ்வளவு அசட்டையா இருக்கிறோம் இல்லையா? ஆனா அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிற விதத்துல நம்ம ஆராதிக்கிறோம். அவரை உயர்த்தி, அவரை ஆசீர்வதித்து, அவரை புகழ்ந்து, அவரை போற்றி, அதுதான் ஆராதனை. சரி, ஆனால் வேதத்தில் நாம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நம்ம அவரை துதிக்கணும்னு போட்டிருக்கு. அவரை புகழ்ந்து பாடுவதன் மூலம் அவரை ஆசீர்வதிக்கிறோம். துதித்தல் என்பது தேவனை போற்றுதல் மற்றும் அவரை உணர்ந்து பாராட்டுதல். ஆராதித்தல் என்பது நம்முடைய அன்பையும் வணக்கத்தையும் வெளிப்படுத்துதல். அப்ப நம்ம ஜெபிக்கும் போது கொஞ்சம் பாட்டெல்லாம் கொஞ்சம் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். தமிழ் தனியா ஜெபிக்கும் போதும்,
கூடி ஜெபிக்கும் போதும் நல்ல நல்ல பாட்டை எடுத்து வச்சு அவரை துதிக்கணும், அவர் ஆராதிக்கணும். நாம் ஒருவரை ஒருவர் மனதார போற்றலாம், வியந்து பாராட்டலாம். ஆனா எல்லாரிடமும் அன்பு செலுத்த மாட்டோம் இல்லையா? இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் பார்த்து நம்ம பாராட்டலாம், ஆனா அவங்களை அன்பு கூறணும்னு இல்லை. நாம் தேவனை ஆராதிப்பதன் மூலம் நம் அன்பை அவருக்கு வெளிப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க எல்லாம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மரியாள் போய் அந்த காலை கழுவி அவருடைய கண்ணீர்னால அவரை கழுவி அவளை அந்த ஆராதிக்கிறப்போ பாத்தீங்கன்னா அவர் ஆண்டவர் சொல்றாரு, தன்னால் என்றதை இவள் செய்தாள். அதை விட வேற ஒண்ணுமே அவளால செய்ய முடியாது. அதனால தன்னால் என்றதை அவள் செய்தாள் என்று சொல்லி அவளை பாராட்டுறாரு. அப்ப நம் முழு இருதயத்தையும் வாழ்க்கையும் அவருக்கு ஒப்பு கொடுப்பதன் மூலமாக நம் அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும். சரி, முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்க முக்கியமா இருக்கிறதுன்னு சொல்லி மார்க்கு 12ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவே சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் செலுத்திய சடங்குகள் மற்றும் பலிகளை தேவன் விரும்பல இல்லையா? அந்த சடங்கு அவர் விரும்பல. ஏனென்றால் அவர்கள் இருதயம் தேவனுக்கு தூரமாய் இருந்தது. ஏசாயா 1 பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவன் உள்ளத்திலிருந்து ஏறெடுக்கப்படும் தூய்மையான மற்றும் உண்மையான ஆராதனையைத்தான் விரும்புகிறார். சரி, உண்மையாய் தொழுது கொள்கிறவள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். சரி, ஆவியில ஆராதனை அப்படின்னா என்ன இல்லையா? அப்ப நம்முடைய ஆவியை உள்ளான மனிதன் என்று அழைக்கிறோம் இல்லையா? இந்த ஆவிதான் உள்ளான மனிதன் தான் உண்மையான மனிதன். அந்த உள்ளான மனிதனுக்கு ஒரு வீடு வேணும் இல்லையா? அதுதான் நம்ம சரீரம், அதுக்குள்ள இன்னொரு ஆத்மா. அப்ப இந்த உள்ளான ஆவிக்குள்ள நம்ம ஜெபிக்கிறது தான் உண்மையான ஆராதனை. உண்மையான ஆராதனை நம் உள்ளான மனிதன் ஏறெடுக்கும் ஆராதனை. அப்ப நம்ம ஆவியில நம்ம ஜெபிக்கணும். ஆவியில ஜெபிக்கும் போதுதான் நம்ம ஆராதிக்க முடியும். ஆவியானவர் தூண்டுகிற போது, பிராம்ப்ட் பண்ணும்போது அன்பையும் வணக்கத்தையும் வெளிப்படுத்துகிறோம். நிறைய பேர் துக்கத்தோட போய் ஆண்டவர் அந்த ஜெபிக்கிறாங்க, பாரத்தோட போய் ஜெபிக்கிறாங்க, முறுமுறுப்போடு ஜெபிக்கிறாங்க, கேள்வி கேட்டுக்கிட்டே ஜெபிக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஜெபிக்கிறது ஆராதனை அல்ல இல்லையா? அவரை வணக்கத்தோடு அன்போடு எவ்வளவு தூரம் நம்மை அர்ப்பணிக்கிறோன்றத அவர் புரிந்து கொள்ளும்படியாய் நம்ம ஜெபிக்கிறது தான் ஆராதனை. இது வார்த்தையின் மூலம் அல்லது பாடல்கள் பாடி அல்லது மௌனமாக இருந்து ஆராதிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்தால் மட்டுமே நாம் அவரை உண்மையாய் ஆராதிக்க முடியும். அப்ப ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நாம் ஜெபிக்கணும். நம்ம ஏற்கனவே படிச்சோம், பிதாவினிடத்துலதான் நம்ம ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கணும். நம்மளை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாகதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. அதனாலதான் அவர் நம்மை நேசிக்கிறாரு. ஏன்னா அவர் மூலமா தான் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். ஆவியானவர் அவர் மூலமாய் தான் பெற்றுக்கொண்டோம். அதனால பிதாவிடத்துல நம்ம ஜெபிக்கணும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நம்ம ஜெபிக்கணும். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ஜெபிக்கும் போது வார்த்தைகள் ஞாபகம் வரும். நம்ம படிச்ச வார்த்தைகள் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அப்ப ஆவியானவர் நம்மோடு கூட இணைந்து கொள்ளுகிறார். சரி, உண்மையான ஆராதனை அப்படின்னு என்னன்னு பார்த்தா, வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி ஆராதித்தால் தான் அது உண்மையான ஆராதனை. இன்னைக்கு டான்ஸ் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, இதெல்லாம் ஆராதனையா எனக்கு தெரியல. ஆனா அவங்களுக்கு அது ஆராதனையா தோணுது. ஆனா தவறான ஆராதனை செய்யக்கூடாதுன்னு பைபிள்ல இருக்கு. நாதாபும் ஆபியும் சீனாய் வனாந்திரத்துல அந்நிய அக்னியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்த போது கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனார்கள். அதனால்தான் அவருடைய சன்னிதானத்துல வரும்போது பணிந்து குனிந்து அவரை ஆராதிக்கணும்னு போட்டிருக்கு. சங்கீதத்துல நம்ம படிக்கிறோம் இல்லையா? தேவனை ஆராதிப்பவர்கள் முதலாவது ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தால் கழுவப்பட்டு
ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டுக்கு ஆசாரியர்கள் ஆராதிப்பதற்கு முன் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். இப்ப எப்படி நம்ம ஜெபிக்கணும்னு கூட ஒரு லிஸ்ட் நான் போட்டிருக்கேன். சரி, தேவனுடைய நாமத்தை சொல்லி எவ்வாறு ஆராதிப்பது, இது நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இதை குறிச்சு வச்சு இதை நல்லா நம்ம சொல்லி சொல்லி ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. யெகோவா அப்படின்னா அவர் சிருஷ்டிகர், ஆதியாகமம் 2:4. யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறவர், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார், ஆதியாகமம் 22:13-14. யெகோவா ராஃபா, அவர் சுகமளிக்கிறவர், யாத்ராகமம் 15:26. யெகோவா நிசி, அவர் நம் வெற்றி கொடி, யாத்திரையாகமம் 17:15. யெகோவா ஷாலோம், அவர் நம் சமாதானம், நியாயாதிபதிகள் 6:24. யெகோவா ரூவா, அவர் நம் நல்ல மேய்ப்பன், சங்கீதம் 23:1. யெகோவா நீதியானவர், அவர் நம் நீதியாய் இருக்கிற கர்த்தர், எரேமியா 23:6. யெகோவா ஷம்மா, அவர் எப்போதும் நம்மோடு, எசேக்கியேல் 48:35. அப்ப இதெல்லாம் சொல்லி 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 ஜெபிக்கும் போது ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. யெகோவா சபோத், அவர் சேனைகளின் கர்த்தர், எரேமியா 28:2. யெகோவா காதேஷ், அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர், யாத்திரையாகமம் 31:13. யெகோவா எலோஹீம், அவர் நம்மை காண்கிறவர், ஆதியாகமம் 16:13. யெகோவா எலியோன், அவர் நம் உன்னதமான தேவன், ஆதியாகமம் 14:18-19. எல் ஷடாய், அவர் சர்வ வல்லவர், ஆதியாகமம் 17:1. எல் ஒலாம், அவர் சதா காலம் உள்ள தேவன், ஆதியாகமம் 21:33. எல் கிபோர், அவர் வல்லமையுள்ள தேவன், ஏசாயா 9:6. அடோனை, அவர் சமாதான பிரபு, ஏசாயா 9:6. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், யாத்ராகமம் 3:14. அவர் எரிச்சல் உள்ளவர், யாத்திரையாகமும் 34:14. இன்னும் நிறைய இருக்குது. அதனால்தான் பாடுறாங்க இல்லையா, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்னு சொல்லி பாடுறாங்க இல்லையா. அப்ப அவருடைய நாமத்தை சொல்ல 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 சொல்ல, அதான் ஒரு அருமையான பாட்டு இருக்கு, உம் நாமம் சொல்ல சொல்ல, உம் நாமம் சொல்ல சொல்ல உம் அன்பு பெருகுதையா, அந்த பாட்டு இருக்கு. அப்ப அவருடைய நாமத்தை சொல்லும் போது பெரிய அற்புதம் நடக்கும் இல்லையா. அவரை உயர்த்தும் போது எல்லாம் மாறும், பிசாசு ஓடுமா. அப்ப இதெல்லாம் சொல்லி 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 நம்ம துதிக்கும் போது, வெறும் இதை சொல்லி ஒரு நாளைக்கு துதிச்சா கூட போதும், சொல்லிக்கிட்டே இருந்தா கூட போதும், ஆண்டவருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா. அப்ப எவ்வாறு ஒவ்வொரு நாளும் தேவனை தியானித்து வழிபடுவது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு இடத்துல நான் படிச்சேன். எப்படின்னா, ஒரு பாத்திரத்துல நிறைய தண்ணிய ஊத்துறோம் இல்லையா, அதுல ஒரு துளி விழுந்தா கூட அது வெளியே வரும், அப்படி நிரம்பி இருக்கு இல்லையா. அப்ப அப்படி நிரப்பிட்டு சின்ன 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 கல்ல எடுத்து அதுல போட்டோம்னு வைங்களேன், அப்ப ஒன்னொன்னா அந்த தண்ணி வெளியில வரும். எவ்வளவு பெரிய கல் போட்டோமோ அவ்வளவு வெளியில வரும். இப்படித்தான் நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய பலத்துக்கு பதில் தேவனுடைய பலத்தால் நம்ம நிரப்பப்படுகிறோமா, சரியா. அப்ப எவ்வளவு தூரம் நம்ம ஜெபிக்கிறோமோ அதுக்கேற்றபடி நம்மளுக்கு பலன், தைரியம், கிருபை இல்லையா, விசுவாசம். நாம் தேவனோடு நேரத்தை செலவிடும் போது தேவன் அவருடைய பலத்தால் நம்மை நிரப்புகிறார். தேவனுடைய இந்த பலன் நம்முடைய அவிசுவாசம், மனப்பான்மை, கவலை, பயம் போன்ற காரியங்களுக்கு பதில் அவருடைய பலன், அவருடைய கிருபை எல்லாம், அதனால நம்ம நிரப்பப்படுவோம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நமக்குள்ள தேங்கி நிற்கிற நீரை போல இல்லையா, அசுத்தமான தண்ணீர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து போட்டு அவருடைய பலன், கிருபை, திறமை மற்றும் குணத்தால் நம்மை நிரப்புகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு நேரம் செலவிடும் போது இந்த காரியம் நமக்குள் ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, அது ஆவிக்குரிய வளர்ச்சியும் ஏற்படுத்துகிறது. எவ்வாறு ஒரு குழந்தை ஆரோக்கியமான உணவு மற்றும் உடற்பயிற்சியின் மூலம், உடற்பயிற்சின்னு சொல்லும் போது நம்ம பண்ற எக்ஸசைஸ் இல்ல, அது கைய கால ஆட்டி கீட்டி பண்றதே உடற்பயிற்சி தான். ஏன் அப்படிப்பட்ட குழந்தை எப்படி இருக்கும், நல்லா வளரும். அது போல புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் ஒரு விசுவாசி அன்றாட வேதத்தை வாசித்து
தியானித்து ஜெபிக்கும் போது அந்த விசுவாசி கிறிஸ்துவுக்குள் வளருகிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? வேதத்தையும் படிக்கணும், ஜெபமும் செய்யணும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்துக்குள்ள நம்ம போனோம்னா கர்த்தருக்குள்ள வளருவோம், நமக்குள்ள கனிகள் உண்டாகும், அநேகரை ஆண்டவருக்குள்ள நம்ம கொண்டு வருவோம். நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் நல்ல சந்தோஷமா ஆண்டவர் வச்சிருப்பாரு இல்லையா? அது உண்மையாகவே அது நடக்கும். சரி, தினந்தோறும் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு போகும்போது முதல்ல நன்றி செலுத்தணும், துதிக்கணும், தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும் இல்லையா? எதற்காக எல்லாம் நன்றி செலுத்தணும்? 2 காரணங்கள். ஒண்ணு, தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அவருடைய இயல்பு மற்றும் தன்மை, அவருடைய நேச்சர் என்ன, கேரக்டர் என்ன இல்லையா? அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு. தேவன் அளித்த எல்லா நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, பாதுகாப்புக்காக, ஜெபத்துக்கு பதில் அளித்த பதில்கள் போன்ற எல்லாத்துக்காகவும் நம்ம துதி செலுத்தணும், நன்றி செலுத்தணும். உதாரணமாக அப்ப முதல்ல நம்ம என்ன சாப்பாட்டுக்காக ஜெபிப்போம், வேலைக்காக ஜெபிப்போம், அதுக்காக ஜெபிப்போம், பாதுகாப்புக்காக ஜெபிப்போம், அதெல்லாம் நல்ல சுகம் கொடுத்ததற்காக ஜெபிப்போம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆவிக்குரிய விஷயத்துல அவர் ஆண்டவர் என்னெல்லாம் நன்மைகள் செய்தாரு, ஆத்மாவில அவர் என்னென்ன நன்மைகள் செய்தாரு, சரீரத்துல அவர் என்னென்ன நன்மை செய்தாரு, அப்படி பிரிச்சு 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 நீங்க துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஓ வண்டர்ஃபுல். அது போல ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆவியில விடுதலை இல்லையா? ஆவியில ஜெபிக்கிற அனுபவம், ஆவியில ஜெபிக்கிற துதி, ரட்சிப்பு, ஆவியில தான் ரட்சிப்பு. அதே மாதிரி ஆத்மாவில சந்தோஷம், சமாதானம், நிறைவு, எல்லா பயமும் நீங்கிச்சு. ஆண்டவரே எல்லா பயத்தையும் எடுத்து போட்டு எனக்கு நல்ல தைரியத்தை கொடுத்துருக்கீங்கப்பா. இப்படி நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம், சரீரத்துல சுகம், பலன், ஆரோக்கியம், என்னுடைய எலும்பு, நரம்பு எல்லாம் சுகமடைந்ததற்காக ஸ்தோத்திரம். இப்படி நம்ம ஜெபிக்கலாம். அதே மாதிரி பிதாவாகிய தேவனை சொல்லி சொல்லி துதிக்கலாம், குமாரனாகிய கிறிஸ்து செய்த காரியங்கள் எல்லாம் சொல்லி துதிக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்க பைபிள் படிச்சாதான் முடியும். எழுதி 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 வச்சு பிதாவுக்கு தனியா, குமாரனுக்கு தனியா, பரிசுத்த ஆவியானவருக்கு தனியா நம்ம சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது எவ்வளோ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அப்படி நம்ம துதிக்க கத்துக்கொள்ளணும். சரி, நமக்கு தெரிந்த பாடல்கள் பாடி நன்றி செலுத்தலாம். நம் ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஜெபித்தா மாத்திரம் போதாது. ஆண்டவரே எல்லாத்தையும், எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன், நான் செய்த பாவத்தை எல்லாம் மன்னித்து என்னை புது சிருஷ்டியாய் மாற்றும், அந்த சரீரத்தை புதுப்பியும், ஆவியை புதுப்பியும், ஆத்மாவை புதுப்பியும் இல்லையா, மறுரூபமாக்கும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது தேவனை ஆவியில் ஆராதித்தல். ஆவியில் ஆராதிக்கும் போது எப்படின்னா, முதலாவது நம்ம செய்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பு கேட்கணும் இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்ம மன்னிப்பு கேட்கணும். நம் தேவன் நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க ஒப்பு கொடுக்கணும் இல்லையா? ஆண்டவரே நான் செய்த பாவம் எல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொன்னா போதாது. தெரியாம செய்த பாவம், தெரிஞ்சு செய்த பாவம், இதெல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது தேவைகளுக்காக ஜெபிக்கணும். சரீர தேவைகள், பொருளாதார தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள், ரட்சிக்கப்படாத குடும்ப அங்கத்தினர்கள், தேவையான ஞானம், அறிவு, தேவனுடைய சித்தம் அறிதல், வெளிப்பாட்டின் அறிவு, ரெவலேஷன் நாலேஜ் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் டெய்லி பண்ற ஜெபம். அடுத்தது மீதி இப்ப சொல்ல போறது எல்லாமே அட்லீஸ்ட் ஒன்ஸ் a வீக். இன்னைக்கு மிஷினரிகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா இல்லையா? தினம் ஜெபிக்க முடியாது, உண்மைதான் இல்லையா? ஆனா இப்ப இன்னைக்கு அந்த மணிப்பூருக்காக ஜெபிக்கணும்னு சொல்றாங்க, இன்னொரு இடத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்றாங்க. அது டெய்லி ரிமெம்பர் பண்ண முடியாது. ஆனா ஒரு புக்ல எழுதி வச்சுக்கணும். இதெல்லாத்தையும் எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு தடவையாவது இதெல்லாத்தையும் நினைவு கூர்ந்து அவரே ஆண்டவரிடத்துல சமர்ப்பிக்கணும். முதலாவது நம்ம செல்லும் சபையை பத்தி சொன்னோம்னா நிறைய பேருக்கு போற சபை பிடிக்காது, பாஸ்டரை பிடிக்காது, அங்க நடக்கிற காரியங்களை பிடிக்காது. ஆனா எப்படி ஜெபிக்கணும் அதையும் நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் அந்த சபையை எடுக்கணும், ஆண்டவருடைய மகிமை அங்க இறங்கணும், அங்க தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் மாறணும், அங்க வர்றவங்க ரட்சிக்கப்படணும், அங்க ஒரு மனது வேண்டும். இதெல்லாம் சொல்லி நம்ம போற சபைக்காக ஜெபிக்கணும், பாஸ்டருக்காக ஜெபிக்கணும், அங்க இருக்கிற கமிட்டிக்காக ஜெபிக்கணும், அங்க நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும். எல்லாம் அவருடைய சபை போதகர், அவருடைய குடும்பம்
இல்லையா? அவங்க எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. அவங்க எப்படி இருந்தாலும் நமக்கு பரவாயில்லை, நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது சபையில் நடக்கிற ஊழியங்கள், ஜெபங்கள், மிஷினரி ஊழியங்கள் எல்லாம் அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். இதெல்லாம் எழுதி வச்சாதான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி நாம் அறிந்த ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக, புதிதாக சபைக்கு வருகிறவர்களுக்காக, இவங்களுக்காக எல்லாம் கூட நம்ம ஜெபிக்கலாம். கடைசியா நாட்டின் பாதுகாப்பிற்காக நம்ம கட்டாயமா ஜெபிக்கணும். அதுல பாத்தீங்கன்னா வந்து இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். நாட்டுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லும் போது வாரத்துக்கு ஒரு தடையாகும், அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆகுதும் நம்ம ஊர்ல இருக்கிற நம்மளுடைய வார்டு மெம்பர்ஸ் அவங்க இவங்களை எல்லாத்தையும் நம்ம நினைக்கணும். ஏன்னா எல்லாருடைய காரியத்தையும் கர்த்தர் நம்ம கையில தான் கொடுத்துருக்கிறாரு இல்லையா? அதனால நம்ம வந்து இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் பார்த்து கேலி பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம், திட்டுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா வந்து ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கிற இடத்துல நம்மள வந்து ஆண்டவர் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா வச்சிருக்காரு, அவருடைய ஸ்தானாதிபதியா வச்சிருக்கிறாரு. அதனால நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பை நம்ம உணர்ந்து நம்ம ஜெபிக்கணும். முக்கியமா வந்து ஒரு நோட் புக் போட்டுக்கோங்க. நோட் புக் போட்டு வந்து யார் யாருக்காக எல்லாம் ஜெபிக்கணும் அதுல எழுதிக்கிட்டே வாங்க. வாரத்துக்கு ஒரு தடவையாவது, மாசத்துக்கு ஒரு தடவையாவது மிஷினரிகளுக்காக, நாட்டுக்காக, நம்ம இருக்கிற இடத்துக்காக. நான் எப்போதும் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்காக ஜெபிப்பேன், இங்க வேலை செய்யறவங்களுக்காக எல்லாம் ஜெபிப்பேன், எல்லாருக்காக ஜெபிப்பேன். அந்த பொறுப்பை நம்மளுக்கிட்ட கொடுத்துருக்கிறாரு இல்லையா? ஒரு நாள் போய் நம்ம நிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமா கேட்பாரு, என்ன ஏன் நீ ஜெபிக்கல அப்படின்னு கேட்க மாட்டாரா? நிச்சயமா கேட்பாரு. நம்ம அட்லீஸ்ட் ஜெபிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு பைபிள கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய பொறுப்பு. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? இது என்ன நகர மாட்டேங்குது. இதோட சரி, அவ்வளவுதான். சோ நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஜெப வீரர்களா மாறணும் இல்லையா? வந்து நம்மளால வெளியில போய் ஊழியம் செய்ய முடியுமா? அதெல்லாம் டவுட்ஃபுல் தான். எல்லாருக்கும் அந்த தைரியம் இல்லைன்னு சொல்லலாம். அதெல்லாம் சரிதான். ஆனாலும் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஜெபிக்கணும். ஜெபத்தின் மூலமா நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள, நம்முடைய இனஜன பந்துக்களுக்குள்ள, நம்முடைய சிநேகிதர்களுக்குள்ள, நம்ம இருக்கிற இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர நம்ம ஒவ்வொருவரும் துதிக்கிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், பாரம் எடுக்கிறவர்களாய் ஆண்டவருக்கு உதவி செய்யணும். நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவருக்கு நம்ம உதவி செய்யறோம், அவரோடு கூட இணைந்து கொள்கிறோம். அவர் எவ்வளவு தூரம் நம்ம தேசத்துக்காக கண்ணீர் விடுறாரோ தெரியாது, என்னெல்லாம் நடக்குது. ஆனா அந்த பொறுப்பை நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறாரு. சோ எல்லாரும் அடுத்த வருஷம் எல்லாரும் ஜெப வீரர்களா மாறணும். எல்லாரும் ஒரு நோட் புக் போட்டுக்கணும். என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து அந்த பைபிளை படிக்கும் போது ஆராதிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் எழுதுங்க, துதிக்க வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் எழுதுங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வாரு. ஓகே, சோ நான் வந்து ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ. இனி வந்து நம்ம அடுத்த வருஷம் தான் நம்ம மீட் பண்ண போறோம். ஐ நீட் அ பிரேக். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எல்லாரையும் எனக்காக ஜெபிச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பர்சனல் வேலை எல்லாம் இருக்குது. அதனால வந்து இதுதான் இந்த வருஷத்துக்கு கடைசி.